என்ன குமார் எப்படி இருக்கீங்க? உங்களுக்கு பொண்ணு பார்த்து கல்யாணம் முடிச்சலாமா? முதல்ல உனக்கு பாரியா, அப்புறம் ஊருக்கு பார்க்கலாம். வந்துட்டாரு கக்கத்துல பைய வச்சுக்கிட்டு. பைய உள்ளீங்க பூரா பையில நம்ம ஹிஸ்டரியை தெரிஞ்சு வச்சிருக்காங்களே. டேய் கருவாட்டு கடை சாப்பையா, நீ யார்கிட்ட பேசிக்கிட்டே தெரியுமா? சிலம்பு சின்னத்தோர்கிட்ட ஒன்னு புரிஞ்சுக்கோ. தன்னை விட உயர்ந்தவங்களை, தன்னை விட பணம் பறிச்சவங்களை நீ நேர்ல தான் போய் சந்திக்கணும். போன்ல பேசுறது அநாகரிக செயல். ஐயா போனேன். அப்ப நான் கிளம்புறேங்க. என்னப்பா இப்பதான் வந்து அதுக்குள்ள போறேன்ற? இல்லங்க, நீங்க பணம் செல்வாக்கு அது இதுன்னு பேசி. அது கருவாட்டு கடை சாத்தையா இருக்கு. அம்மா இவனை நேத்து தானே வர சொன்னேன். ஏப்பா ஒரு நாள் லேட்டு? எல்லாம் உங்க பொண்ணு விஷயமா தானே அலைஞ்சுக்கிட்டு இருக்கோம். மாப்பிள்ளை கிடைச்சாப்லையா? எல்லா மாப்பிளையும் பார்த்தாச்சு. இருந்தாலும் உங்க தகுதி தராதரம் சூழ்நிலைன்னு ஒண்ணு இருக்குல்ல, எல்லா மாப்பிளையும் கொண்டு வந்து இறக்கிறவா முடியும்? நீ இவரை விட என்ன சரியா புரிஞ்சு வச்சிருக்க. வணக்கம் வணக்கம். என்னப்பா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். ஏப்பா நாளைக்கு காலேஜ்ல? நாளைக்கு காலேஜ் லீவ்ப்பா. மறந்துட்டேன் ஐயா. ஏகப்பட்ட மாப்பிளை பார்த்தாச்சு. ஆனா உங்க சூழ்நிலைக்கு தராதரத்துக்கு இவர் தான் சூப்பர். பாருங்க, மாப்பிள்ளை கலையழகனா இருக்கானப்பா. அற்புதமான காரியத்தை பண்ணி நான் பொண்ணு கிட்ட கொண்டு காமிச்சிட்டு வந்துடுறேங்க. அவசரம் கொடுக்க பொண்ணுகிட்ட காமிப்ப. மாப்பிள்ளை பொண்ணு பிடிச்சிருச்சுன்னு சொல்லிடுவா. மாப்பிள்ளைக்கு பொண்ணு பிடிக்கலன்னு சொல்லிட்டா நம்ம பொண்ணு வேதனைப்படுறதை என்னால தாங்க முடியாது. மாப்பிள்ளை வீட்டுக்கு போவோம், நம்ம பொண்ணை பத்தி எடுத்து சொல்லுவோம். அவங்க சைடு ஓகேனா நம்ம பொண்ணு கிட்ட பேசி அனுமதி வாங்குவோம். என்ன புரோக்கர்? ஐயோ, காசு படம் இருக்கிறவங்க கரெக்டா தானே பேசுவாங்க. வரட்டா வெறுங்கையோட போறாதியா? இந்தா இத கொடுத்து அனுப்பு. இந்தாங்க. நல்லா இருங்க, நல்லபடியா இருங்க. கை எப்படி உடைஞ்சது? எனக்கு என் பொண்டாட்டிக்கு சண்டைங்க. வீட்டுக்கு வாழ வந்த பொண்ணு இப்படி கை உடையிற அளவுக்கு அடிப்ப? நீங்க வேற அடிச்சு உடைச்சதே என் பொண்டாட்டி தாங்க. சரி, என்னப்பா எல்லாம் வந்துருச்சா? வந்துச்சு சேட்டம். மொத்தம் எவ்வளோ ஆச்சு? ஒரு கேனுக்கு 2000 ரூபா வீதம். 9 கேனுக்கு 12000 ரூபாய் ஆனு சார். என்னங்க நீங்க நன்னாயிட்டு இருக்கணும் சார். ஒரு ஹோட்டலுக்கு போனா ஒரு சப்ளையருக்கு நம்ம ஏதோ டிப்ஸ் தரது இல்லையா? ஏண்டா சொந்த காசை வாங்கி போனதுக்கு சொட்டை இப்படி வளைஞ்சிட்டு போறான்? வழியாம பின்ன 2000 ரூபா டிப்ஸ் கொடுத்தா எவனா வழிய மாட்டான். இது 2000 டிப்ஸ் கொடுத்தனா? ஆமா, நான் பார்த்தேனே. 12000 20,000 கொடுத்தியே. பெரிய மனசுடா. ஏண்டா 2000 கண்ணு எதிர்க்க ஏமாந்துருக்கேன். பார்த்துட்டு சும்மா வரந்த முட்டை கண்ணு முட்டா பையல. நீ எப்ப டிப்ஸ் கொடுப்ப எப்ப ஏமாற எனக்கு தான் தெரியும். நானா 20 வரைக்கும் எண்ணுவேன். உனக்கு அதுவும் தெரியாது. நீ தான் முட்டா போய். சரி சரி சீக்கிரம் ரெடியா, காலேஜ் வரைக்கும் போலாம். இதுக்கு மட்டும் கூப்பிடு. மாப்பிள்ள, எத்தனை நாள் அந்த காலேஜ் ஹவுஸ்ல வந்து சும்மா போறது? போய் பேசி தான் பாரு. இருடா, எப்படி இருந்தாலும் இன்னைக்கு அவ பின்னாடி நம்ம போறோம். இன்னைக்கு அவ வீட்டு அட்ரஸ் கண்டுபிடிச்சு தான் நாம 2 பேரும் வீட்டுக்கு போறோம். ஹாய். ஹாய். எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நம்ம இன்னைக்கு சினிமாக்கு போலாமா? போலாமே. நீ இப்ப எங்க இருக்க? உன் முன்னால தான் இருக்கேன். ஒரு நிமிஷம் லைன்ல இரு. ஏய், செருப்பு பிஞ்சிரும். நாங்கெல்லாம் செருப்பால் அடிச்சாலும் சிரிச்சிட்டே போற பரம்பரை. நாங்க சிரிச்சாலே செருப்பால் அடிக்கிற பரம்பரை. சூதானே போட்டிருக்க, எப்படி செருப்பால் அடிப்ப? எப்படியா? இப்படிதான். ரொம்ப அடி வாங்கிருக்கும் போல இருக்கு. செருப்ப சொன்னோம். சிரிக்காதடா. தேவையா? டிக்கெட். ஹலோ தம்பி, டிக்கெட் எடுப்பா. இருப்பா, எடுக்கிறேன். 2 ஹை ஸ்கூல் ஸ்டாப்பிங் 2. மாப்பிள்ள, ஹை ஸ்கூல்ல இறங்குறா. நமக்கு 2 டிக்கெட் சேர்த்துடு. ஓகே 2 ஹை ஸ்கூல் கொடுங்க. இந்தப்பா டிக்கெட்டை பாஸ் பண்ணுப்பா. எனக்கு 2 ஹை ஸ்கூல் கொடுங்க. இந்த டிக்கெட் அவளுக்கு இல்லையா? வேற யாராவது டிக்கெட் வாங்கணுமா? முட்டாப்ப 10 ரூபா வேஸ்ட். ஒரு கூட்ரோடு. கூட்ரோட் ஸ்டாப்பிங்க்கு ஒரு டிக்கெட். இப்போ ஒரு டிக்கெட் தான் எடுக்கிறா. அவளுக்கு தான் இருக்கும். அண்ணா ஒரு கூட்டரோட டிக்கெட் கொடுங்க. எனக்கு 2 டிக்கெட் கொடுங்க. இப்பதானப்பா 2 டிக்கெட் வாங்குனீங்க. யோ, உனக்கு என்னையா வசூல் ஆகுதுல? மூட்டு கொடு. தேங்க் யூ. என்னங்கம்மா? இந்த டிக்கெட் உங்களுக்கு இல்லையா? லூசுப்பா. அண்ணே, இந்த பஸ் கடைசியா போய் எங்க நிக்கும்? இந்த பஸ் கடைசியா காயிலாங்கடையில போய் நிக்கும். அது இல்லண்ணே, எந்த பஸ் ஸ்டாப்ல கடைசியா போய் நிக்கும்னு கேக்குறாப்ல. தர்மபுரி போய் நிக்கும். தர்மபுரியா? பரவாயில்ல அண்ணே, தர்மபுரிக்கும் 2 டிக்கெட் கொடுங்களேன். கூட்ரோடு இறங்குறவங்க இறங்கு. சரி, போயிட்டு வரேன். ஐயோ, என்ன இறங்குறா? அண்ணா பக்கி கிழிச்சதுப்பா. டிக்கெட் அப்படிங்கப்பா, வேற வேலை இல்ல. யோ, அப்ப மீறி சில்லறையா கொடு. நீ தர்மபுரி தானே போற, கடைசியா அங்க வந்து வாங்கிக்க. போலாம் ராய். எனக்கு தெரியாது, சில்லறை வாங்கிட்டு வா. இதுதான்டா காலேஜ் பசங்க அடிக்கிறானுங்க. டேய், சில்லறை வாங்க சொன்னா பின்னாடி வர. இதுவும் டிப்ஸா இருக்கும்டா. விடுறா. டேய் தம்பி,
போன காரியம் என்ன ஆச்சு? பொண்ண பாத்தீங்களா இல்லையா? நாங்க பின்னாடி போயிட்டு இருக்கோம், திருப்பி கூப்பிடுறோம். டேய் பையன் டக்குன்னு போனை கட் பண்ணிட்டாயா? தென்னந்தோப்புல ஒரே தேங்காவா இருக்குல்லடா. ஆமா மாப்பிள்ள, நல்ல தோப்புடா. ஹலோ, இல்ல எங்கல இருக்கீங்க? வீட்டை கண்டுபிடிச்சல இல்லையா? நெருங்கிட்டோம், கண்டிப்பா பிடிச்சிரும். பாத்துல அந்த ஊர்க்காரன் எவனா பார்த்தானா பிரச்சனை இருப்பது. யோ சிவகார்த்திகேயா, கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் ஆள் நட மட்டுமே இல்ல, ஒண்ணு வேற தனியா தான் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு நாங்க நினைச்சத கண்டிப்பா முடிச்சிருவோம். டேய் பால்பாண்டி, வரும்போது சேலம் பஸ் ஸ்டாண்ட்ல மூலிகை கட்டலாம் வந்திருக்கோண்டா, மறக்காம தூக்கிட்டு வந்துருங்க. கவலைப்படாதீங்கம்மா, ஆளுக்கு ஒரு பக்கமா பிடிச்சு தூக்கிட்டு வந்துடுறோம். அவங்க நம்மளதான் ஃபாலோ பண்றாங்க போல இருக்கே. மாப்பிள்ள போடா வேகமா. சிங்கம் பெத்த தங்கம் எதுக்கு மிரண்டு ஓடி வருது? ஏய், அவ என்னத்தான அப்பான்னு சொன்னா உங்களுக்கு என்னாச்சு? சுத்தங்கடா. என்ன ரெண்டு பேரும் ஃபாலோ பண்ணிட்டு வராங்கப்பா. இதான் பார்த்து போலாம்டா. பயமா இருக்குப்பா. பயம் நம்ம பரபரிக்க தெரியாது. வாடா உள்ள போய் பார்க்கலாம். மாப்பிள்ள போயிடலாம்டா. இருடா, இவ்வளவு தூரம் வந்துட்டோம், வந்த விஷயத்த சொல்லிட்டு போயிடலாம்டா. கத்தியெல்லாம் சுத்தாங்கடா. வாடா மாப்பிள்ள போயிடலாம். அப்படியா? என்ன திமிரு இருந்தா என் பொண்ணை தோர்த்துக்கிட்டு என் வீட்டு உள்ள வரைக்கும் வந்திருப்பேன். இல்லைங்க, நீ எதுவுமே பேசப்படாது. நான் கேள்விகளை கேட்படி பதில் மட்டும் சொல்லணும். என் பொண்ணை ஃபாலோ பண்ணது உண்மைதானே? அது உண்மைதாங்க. கிட்ட நெருங்கிட்ட இப்ப புடிச்சலாம் சொன்னது உண்மைதானே? உண்மைதாங்க. ஆளுக்கு ஒரு பக்கமா புடிச்சு தூக்கிட்டு வந்தோம் சொன்னது உண்மைதானே? உண்மைதாங்க. ஆனா நீ எதுவுமே பேசாதே. என்ன எங்கேயா பேச விட்ட? நான் தான் இங்க பேசுறேன். உள்ள வரான்னு சொன்ன எனக்கு எப்படி இங்க இப்படி இருக்குன்னு தரம் தெரியாம தகுதி தெரியாம ஏன் பொண்ணை ஏன் வீட்டுக்குள்ள துரத்திக்கிட்டு வந்தவங்களை அடிக்கிறதுக்கு இவ்வளவு நேரம் இருந்துக்கிறீங்க. அடிக்கிறோம் 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 அடிக்கிறோம். அத்தோரம் தெல்லு மணல் பல்லு வரைக்கும் கொப்பளி. அத்தோரம் தெல்லு மணல் பல்லு வரைக்கும் கொப்பளி. அத்தோரம் தெல்லு மணல் பல்லு வரைக்கும் கொப்பளி. ஹலோ ஹலோ, டாக்டர் சாருங்களா? டாக்டர் டாக்டர் டாக்டரா? அடிக்கிறதுக்கு சம்பளம் வாங்க கூலிக்கார பசங்களை நிறுத்துங்களா. தம்பி, நீங்க டாக்டரா? ஆமா, இவர் டாக்டர். ஐயோ, ஆண்டவனே, அவமரியா நடந்து போச்சே. எந்திரிங்க தம்பி, எந்திரிங்க தம்பி. என்ன தம்பி, நீங்க முன்கூட்டியே சொல்லிருக்கப்படாதா? எங்களுக்கு இப்பதான் தெரியும். இப்பயாவது உங்களுக்கு தெரிஞ்சது. நான் நினைச்சேன் இப்படி ஒரு செயின் கையில வளையம் போட்டுருக்கீங்க, உயர்ந்த குடும்பமா தான் இருப்பீங்க, டாக்டர் இருப்பீங்க நினைச்சேன். சரியா போச்சு. டேய், தம்பிகளை அதிகமா அடிச்சது எவன்டா? என்னடா எல்லாரும் தூக்குறீங்க? ரொம்ப அதிகமா அடிச்சது எவன்டா? என்ன எவனும் தூக்க மாட்டேங்கிறான்? தூக்கிட்டான். டேய் வாடா, கல்ல விட்டேன். தம்பி கால்ல வந்து மன்னிப்பு கேளு. என்ன பண்ணிச்சிருங்க? அந்த தம்பி கால்ல யாரு இருந்தா? முக்கா புருஷனா? எல்லாம் போங்கப்பா, போங்கடா. தம்பிக்கு கோபம் தீர்ந்துருச்சா? உங்களுக்கு ஹாப்பி தானே? தம்பி வந்து பேசிட்டு தான் போகணும். வாங்க ஃப்ரெண்ட், தம்பி பேசிட்டு தான் போகணும். டாக்டர், ரொம்ப நேரம் காக்க வச்சுட்டேன். எதுக்காக வந்தீங்க? எதுக்காக வந்தீங்க? ஒண்ணும் இல்ல சார், இவனுக்கு உங்க இவனா டாக்டர்? நாகரிகம் வேண்டாம், நீங்க சொல்லுங்க டாக்டர். இல்லைங்க, யதார்த்தமா ஒரு நாளைக்கு காலேஜ் வாசல்ல உங்க பொண்ணை பார்த்தேன். பார்த்தோன்னே முடிவு பண்ணிட்டேன், கட்டினா உங்க பொண்ணை தான் கட்டணும்னு. வீட்டு அட்ரஸ் தெரிஞ்சா முறைப்படி வந்து பொண்ணு கேட்கலாமே தான் உங்க பொண்ணு பின்னாடி வந்தோம். ஆனா அதை நீங்க புரிஞ்சுக்காம கொஞ்சம் அவசரப்பட்டுட்டீங்க. கொஞ்சம் அவசரப்படல, அதிகமாவே அவசரப்பட்டேன். நான் வளர்ந்த முறை எப்படி? உங்க அப்பா அம்மா வளர்த்த விதம் அப்படி. தம்பி நகைச்சுவை பேசுது. நகைச்சுவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க சொல்லுங்க டாக்டர். எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னையா? உங்க பொண்ணு. சூடா சூப்பு சாப்பிட்டு சுகமா பேச. ஒரு நிமிஷம். மத்தல மட்டும் சுந்தரவனம். நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. மாப்பிள்ள, உன் மாமியார் பேரு சுந்தரவதனமா? போட்டான். டாக்டர், ஒரு நல்ல செய்தி. என்ன? நீங்க இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளையா வர்றதுக்கு எங்க வீட்டுல எல்லாருக்கும் சம்மதம். எங்க குலதெய்வத்துக்கிட்ட குறி கேட்டு ஒரு நல்ல நாளா பார்த்து உங்க வீட்டுக்கு மாப்பிள்ளை கேட்டு நாங்களே வரோம்.
அதுக்கு முன்னால் ஒரு சின்ன ஆசை. என்னது? இந்த நிமிஷத்துல இருந்து உங்களை மாப்பிள்ளைன்னு கூப்பிட்டுக்கவா? மாப்பிள்ள மாப்பிள்ள என்ன மாமா? அம்மா, டேய் தம்பி சிகாமணி, போன காரியம் என்னடா ஆச்சு? ஒரு நல்ல விஷயம், ஒரு கெட்ட விஷயம். எதம்மா முதல்ல சொல்றது? முதல்ல நல்ல விஷயத்தை சொல்லுப்பா. நமக்கு பொண்ணு கிடைச்சாச்சு. மதுரை மீனாட்சி அம்மா மாதிரி இருப்பாமா, நல்லா படிச்சவமா. ஐயோ ரொம்ப சந்தோஷம்ப்பா. அது என்ன கெட்ட விஷயம்? மதுரை வீர மாதிரி அவங்க அப்பன் போட்டு துவச்சு எடுத்துட்டான். 5 தலைமுறையா சித்த வைத்தில பேர் போன குடும்பம் அப்படின்னு நீ சொல்லிருக்கலாம்ல. சொல்லணும் தான் வாயை திறந்தேன். எங்க அவன் பேச விடுறான், வாயிலே அடிக்கிறான். வேற என்னதான்ப்பா சொன்னீங்க? ரொம்ப யோசிக்க. டாக்டர்னு போய் சொல்லிட்டம்மா. டாக்டர்னு சொன்னியா? டாக்டர்னு சொன்னியா? டாக்டர் நான் சொன்னேன். என்ன அப்பாவே டென்ஷன் ஆயிட்டாரு. ஐயோ, நாளைக்கே நான் டாக்டர்னு போய் சொன்னது தெரிஞ்சா அவங்க அப்பா என் வாயை கிழிச்சிருவாமா. ஏன்பா நீயா முதல்ல போய் சொன்ன? நான் எங்கம்மா சொன்னேன்? அந்த முட்டைக்கணம் தானமா போய் சொன்னான். கிளிய போறது அவன் வாய் தானே. நீ வா, கைய கழுவிட்டு சாப்பிடலாம் வா. அதுவும் சரிதான். அடடே, சாப்பிடலாம். நல்ல தாய் நல்ல மகன் குடும்பம் விளங்கிடும்.